வணக்க மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நடிகை த்ரிஷா இப்ப விஜய் கூட கிசுகிசுக்கப்பட்டாலும் இதுக்கு முன்னாடி நடிகை த்ரிஷா காதலிச்ச காதலர்கள் யார் யாரு கூட எல்லாம் டேட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் அந்த வியூ ப்ராடக்ட்னு வரும். அந்த ப்ராடக்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஏகப்பட்ட ப்ராடக்ட் உங்களுக்கு 80% 90% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா மட்டும், இல்லாட்டினா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நடிகை த்ரிஷா விஜய் இவங்களுடைய விவகாரம் தான் இப்ப சூடு பிடிச்சி அனல் பறக்க போய்கிட்டு இருக்கு. அதாவது தளபதி விஜய் இந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டு அதை கண்டு காணாத மாதிரி போனாலும் காலை சுத்தின பாம்பு விடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சமூக வலைதளம் ஃபுல்லா இப்ப பரபரப்பா அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் சிபிஐ விசாரணை போயிட்டு இங்க இப்ப இப்தார் நோன்புல விஜய் அட்டன் பண்ணாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேசுறவங்க அதிகப்படியா பேசிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன ஒண்ணுன்னா, விஜயினுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொன்றுமே இதுக்கு முன்னாடி ஒரு கன்னித்தீவு மர்மம் மாதிரியே இருந்தது. விஜய் தன்னோட மனைவி மக்கள் எல்லாரையுமே ஃபாரின்ல நல்லபடியா செட்டில் பண்ணி விட்டு அவங்கள சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு அப்படிங்கிற மனநிலைமையில தான் அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லா பயவுலையிலும் இருந்தாங்க. ஆனா செங்கல்பட்டு கோர்ட்ல சங்கீதா போட்ட மனு தலையில இடி இறங்கினது மாதிரி எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆப்பா மாறிடுச்சு. ஐயோ, நம்ம எவ்வளவு தூரம் முட்டு கொடுத்தோம், கடைசியா பார்த்தோன்னா இப்படி ஆயிடுச்சே, ஏற்கனவே நம்மளை தற்குறின்னு வச்சு செய்வாங்க, இப்ப சொல்லவா வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் புலம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமும் எப்ப மகளிர் தினத்துல 27 வருஷம் தான் பொண்டாட்டி கூட வாழ்ந்த வாழ்க்கை ஒருத்தலன்னு விஜய் சொன்னாப்லையோ அப்பதான் சங்கீதா இன்னும் ட்ரிகர் ஆகி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விவாகரத்து வழக்கு முடிகிறது வரைக்கும் நான் நீலாங்கரை வீட்டுல இருக்கணும், ஏன்னா எனக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை தான் இருக்கு, இந்திய குடியுரிமை இல்ல, நான் இப்ப இவரை விவாகரத்து பண்ணி ஜீவனாம்சம் வாங்குறது வரைக்கும் அந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்ல. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள த்ரிஷா பார்த்தனா இருக்காங்க. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கு ரகசியமா குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கு கடந்த ஒரு 4-5 வருஷமா. அந்த ஒரு காரணத்தினாலதான் விஜய் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்து ஃபாரினுக்கு கிளப்பி விட்டது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகை கீர்த்தி சுரேஷோட விஜய்க்கு நெருங்கிய தொடர்பு இருக்கதாவும் ஒரு சமயத்துல கிசுகிசுக்கப்பட்டதுங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கண்டும் காணாத மாதிரி இந்த டாபிக்கை பத்தி அப்படியே பேசாத மாதிரி விஜய் இக்னோர் பண்ணிட்டு போனாலும் அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு த்ரிஷாவோட ஜோடி போட்டு வந்தாரு. மேட்சிங் காஸ்டியூம்ல ஒரே மாதிரி வந்தாங்க. அதுதான் கன்ஃபார்ம்னு இன்னும் கூடுதலாகி அவரை பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் அவருடைய தரப்பு விளக்கம் கொடுக்கல, த்ரிஷா தரப்பு விளக்கம் கொடுக்கல. இப்ப ஆதவ் அர்ஜுனா ரஜினியை பத்தி பேசின உடனே அந்த மேடையில வச்சு நீங்க ரஜினி சாரை பத்தி தப்பா பேசிட்டீங்க, அதுக்கு பார்த்தோன்னா தெளிவான விளக்கம் கொடுங்க, நீங்க என்ன மனநிலைமையில சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதவ் அர்ஜுனா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது கிளாரிட்டி ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் த்ரிஷாவோ விஜயோ கொடுத்திருந்தா இவ்வளவு தூரம் பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்ன ஒண்ணுன்னா, இவங்க 2 பேருமே இப்ப வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில த்ரிஷாவுக்கு விஜய் இப்போதைக்கு ஃபைனல். ஆனா இதுக்கு முன்னாடி த்ரிஷா யார காதலிச்சாங்க, காதலிக்கிறப்ப யாரோட டேட்டிங்ல இருந்தாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல ராணா டகுபதி, அதாவது நம்ம பாகுபலியில பல்வால் தேவன் ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த கேரக்டர்ல நடிச்ச ராணா டகுபதி கூட இவங்க நெருங்கிய ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இவங்க சேர்ந்து பார்த்தனா படம்லாம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா டேட்டிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடு காரணமா 2 பேரும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எந்த ஒரு பேட்டிலையும் ராணா த்ரிஷா விட்டு கொடுத்தது இல்ல, த்ரிஷா ராணா விட்டு கொடுத்தது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இவர் கூட தெலுங்கு ஆக்டர் பிரபாஸ் கூடயும் இவங்களுக்கு கிசுகிசு பார்த்தனா போச்சு. ஆனா இதை பத்தி பெருசா பேசாதனால அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டூட் ஆகி லவ்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிரபாஸோடையும் அவங்க டேட்டிங்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆகலன்னு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் மேன் வருண்ராஜ் பார்த்தோன்னா மணியன் அவர் பேரு, அந்த பிசினஸ் மேன் கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு. அவங்க கூட பார்த்தோன்னா த்ரிஷா டேட்டிங்ல தான் இருந்தாங்க. கடைசியா நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் நின்னது. ஆனா அந்த கல்யாணம் நின்னதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, த்ரிஷாவை சினிமாவில் அதுக்கப்புறம் நடிக்க கூடாதுன்னு அவர் கண்டிஷன் போட்டதாகவும், அந்த கண்டிஷன் செட் ஆகாது, அது உங்க கேரக்டருக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு த்ரிஷா ஆரம்பத்திலே சொன்னதுனாலதான் இந்த கல்யாணம் நின்னதா
இருக்கிறதாவும் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுது. ஆனா இன்னொரு தரப்புல இப்ப சொல்றதுக்கு, டேய் அது எங்க தளபதியோட ஆள்றா, எப்பறம் எங்க தளபதியை விட்டு வேற ஒருத்தவங்கள வந்து இது பண்ணோம், கன்ஃபர்மேஷன் அதுக்கு தான் நீங்க வந்து பாருங்க. மே 4ஆம் தேதி த்ரிஷாவோட பிறந்த நாள் வருது. மே 4 வந்து தளபதிக்கு சிஎம் வந்து உட்காரக்கூடிய ரிசல்ட் வந்து வருது. கூட்டி கழிச்சு எல்லாம் வந்து பார்க்கும்போது அடுத்த ஜூன்ல வந்து கல்யாணம் வந்து கன்ஃபார்ம். அதுக்குள்ள வந்து பார்த்தனா எங்க சங்கீதா அண்ணிய எங்க அண்ணன் வந்து செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு அவங்க டீமுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை இப்ப வந்து பார்த்தனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.